Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு இன்னொரு கெட் ப்ரொடக்டிவ் வித் மீ vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் என்னோடய டு டூ லிஸ்ட் என்னெல்லாம் இன்றைக்கி பண்ணணும் அப்படின்னு நான் எழுதிக்க போகிறேன். ஸோ தட் எனக்கும் கிளாரிட்டி கிடைக்கும் என்ன பண்ணணும், என்னெல்லாம் ஒர்க் பெண்டிங் இருக்குது அப்படின்னு. ஸோ இதுதான் நான் எப்போவுமே ஃபர்ஸ்ட்டு செய்கிற வேலை. நாங்கள் திவாலி போயிட்டு வந்ததுனால ரூம் ரொம்ப மெஸ்ஸியாக இருக்குது. ஸோ அதனால் ரூமை க்ளீன் பண்ணணும், துணி மடித்து வைக்கணும், அண்ட் அயன் பண்ணி வந்த துணியையும் எடுத்து வைக்கணும். ஸோ அதுதான் அடுத்த வேலை. அடுத்தது நம்ம ஆர்டர்ஸுக்கு உண்டான பொருட்கள் எல்லாமே கீழேயே இருந்தது. ஸோ அது எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி எடுத்து வைக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ணவே இல்லை. நான் திவாலிக்கு முன்னாடி ஃபில்ம் பண்ண வீடியோஸும் அப்படியே இருக்குது, அதையும் பண்ணணும். லாஸ்ட்டாக ஆர்டர்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, திவாலிக்கு அப்புறம் இருக்க ஆர்டர்ஸ் பண்ணணும் அப்படின்னு, அந்த ஒர்க். ஸோ ஃபர்ஸ்ட் நான் க்ளீனிங் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். அடுத்தது நான் சொன்னேன் இல்லையா, துணி எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும்னு. எவ்வளோ துணி இருக்குது பாருங்கள். ஸோ இந்த துணி எல்லாத்தையும் மடித்து அடுக்கி வைக்கணும். நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஸ்லோவாக காமிச்சிருக்கேன். ஏன்னா பேண்ட்டும் ஒரு டிஷர்ட்டும் மடிக்கிறது. ஸோ டிஷர்ட் மடிக்கிறது நான் இப்போ புதுசாக கற்றுக்கிட்டேன். இந்த மாதிரி மடித்தா கொஞ்சம் ஸ்பேஸ் சேவிங்காக இருக்கும் அப்படின்னு. ஸோ அதனால தான் அதை உங்களுக்கு ஸ்லோ டவுன் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு கிளியராக வேணும் அப்படின்னா எனக்கு சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக அதை தனியாக ஒரு போர்ஷனாக எடுத்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஒன்றும் இல்லை, கீழே நீங்கள் மடித்து விட்டுறணும். மடித்து விட்டுட்டு யூஸ்வலாக நம்ம டிஷர்ட் ஃபோல்ட் பண்ணுற மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு மடிக்காமல் நீங்கள் ரோல் பண்ணி கீழே எடுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு கேவிட்டி கிடைக்கும், அதுக்குள்ளார நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ அது நான் புதுசாக இப்போ கற்றுக்கிட்டேன். அதனால தான் அதை ஸ்லோ பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அப்புறம் மீதி துணி எல்லாத்தையும் மடித்து எடுத்து வைக்கிறேன். ஸோ ரீட் ஆயில் காலியாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த நியூ ஃப்ளேவர் ஆர்டர் பண்ணியிருந்தேன். பட் இது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. பட் எனிவேஸ் வாங்கிட்டோம் அப்படிங்கிறதுனால இதை நான் ஹாலுக்கு மாற்றிட்டேன். பட் எனக்கு இது அவ்வளோக்கு பிடிக்கல. இன்கேஸ் நீங்கள் ஏதாவது ட்ரை பண்ணுறதா இருந்தால் இதை ட்ரை பண்ணாதீங்க, நாட் நைஸ். அடுத்தது நான் சொன்னேன் இல்லையா, ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் அப்படியே இருக்குது, அதை எடுத்து வைக்கணும்னு. ஸோ அது எல்லாத்தையும் கிளியர் பண்ணி, இதெல்லாம் தனித்தனி டப்பாவில் இருந்தது, அது எல்லாத்தையும் எடுத்து இதுக்குள்ளேயே போட்டு அடுக்கி வச்சாச்சு. ஸோ அந்த வேலையும் டன். நான் உங்களுக்கு முன்னாடி ஒரு vlogல சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி இந்த பூஜை ஸ்பேஸ் மட்டும் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு. ஸோ அதுக்கு நான் ஃபைனலி இந்த ஷெல்ஃப் அமேசான்லேருந்து ஆர்டர் பண்ணிட்டேன். இதோட லிங்க் நான் கண்டிப்பாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இன்கேஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இது ஹரி எனக்காக அதை ஃபிட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இது ஐ திங்க் 499 என்னமோக்கு தான் வாங்கினேன். நல்லாயிருக்கு, ஸ்டடியாக இருக்குது. இதில் நான் கொஞ்சம் திங்ஸும் வச்சு எல்லாம் செட்டும் பண்ணிட்டேன். நான் வாங்கி ஒரு 2-3 days தான் ஆகுது. ஸோ அதனால் பெருசாக ரிவ்யூ அளவுக்கு என்னால் சொல்ல முடியாது. பட் இப்போதைக்கு அது சூப்பராக செட் ஆகிடுச்சு அந்த இடம். அடுத்து அதே மாதிரி ட்ரில்லிங் மிஷின் இருந்தது அப்படின்றனால ஃபோட்டோஸ் அந்த இதை ஒட்டுனது நான் அந்த vlogலேயும் சொல்லியிருப்பேன், கீழே விழுந்துடுச்சு அப்படின்ட்டு. இந்த வாட்டி அதை ஆணி அடிச்சே மாட்டிடலாம் அப்படின்னு ஹரி எனக்கு ஆணியும் அடித்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ கடைசியில் பெண்டிங் இருந்த எல்லா ஒர்க்குமே முடிச்சாச்சு அன்றைக்கி நைட்டு. ஸோ அந்த ஃபோட்டோஸும் மாட்டியாச்சு,
பூஜா ஸ்பேஸும் ரெடி ஆயிடுச்சு. நான் பூஜா ஸ்பேஸ் வந்து இன்னொரு நாளைக்கு உங்களுக்கு காமிக்கிறேன். அதில் நான் என்ன வச்சுருக்கேன், பிகாஸ் இப்போதைக்கு அதுக்கு கிளட்டர்டாக தான் இருக்குது. ஸோ அதை முடிச்சுட்டு நான் குளிச்சுட்டு வந்துட்டு லேட் நைட் நான் ஒர்க்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அன்றைக்கி இருந்த ஆர்டர்ஸ், பெண்டிங் ஆர்டர்ஸ் எல்லாமே வந்து நான் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதோட கிளிம்ஸ் எல்லாம் தான் நான் உங்களுக்கு இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி டு டூ லிஸ்ட்டில் இருந்த எல்லா ஒர்க்குமே நான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இன்றைக்கி டே எனக்கு சூப்பராக போச்சு. நீங்களும் வந்து உங்களோட பிளான் பண்ண டேல எல்லாமே முடிச்சிங்களா அப்படின்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.